ஒரு முஃமினுக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடியது பிரிவும் அப்படிதான். இதற்கென்று முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்படக்கூடிய நிலைக்கு தாருல் அம்ன் என்று மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த நிலைதான் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன். ஒவ்வொரு மதத்திற்கும் அது இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு என்று மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 200 மொழிகள் பேசப்படுகிறது. ஸ்கிரிப்டட் லாங்குவேஜ், நான் ஸ்கிரிப்டட் லாங்குவேஜுக்கு கணக்கே இல்லை. நிறைய மொழிகள் இருக்கிறது. எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய மொழியை அவர்கள் பேசலாம், பரப்பலாம், அவருடைய மதத்தை அவர்கள் பின்பற்றலாம், அதை பரப்பலாம், அதை பற்றி பிரச்சாரம் செய்யலாம் என்ற எல்லா சுதந்திரமும் உள்ளடக்கப்பட்டதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன், இந்தியாவுடைய சட்டங்கள் என்பது. நாம் இந்த நல்ல நேரத்திலே, இந்த நல்ல தினத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே, எங்களுடைய இறைவனிடத்தில் நாங்கள் இப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனை, இந்த மத சுதந்திரத்தை, இந்த இந்தியாவுடைய சிட்டிசன்ஸாக, இந்த இந்தியாவுடைய ஒரு பிரஜையாக எங்களை நீ ஆக்கியிருக்கின்றாய். இந்த சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டு, இந்த நாட்டினுடைய எல்லா விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம் என்ற உறுதியை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறுதி வரை இந்த மத சுதந்திரத்தையும் மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தையும் பேணக்கூடிய சட்டத்திட்டங்களை நிரந்தரமாக்கி தருவாயாக. இதை கெடுக்க நினைப்பவர்களை அப்புறப்படுத்துவாயாக. ஆட்சியிலிருந்தும் சரி, அவர்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை தோற்கடிப்பாயாக என்று துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இறைவன் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நாட்டிற்காக வேண்டி, இந்த நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி, இந்த நாட்டினுடைய குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நாட்டினுடைய எல்லா விதமான அமைப்புகளையும் சிறப்பாக்கி அருள்வானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அத்திகுர் ரஹ்மான் ஹஜ்ரத் அவர்கள் குடியரசு தின சிறப்புகளை எடுத்துரைத்தார்கள். மிக்க நன்றி. தற்போது கமாலுதீன் ஹஜ்ரத் அவர்கள் துஆ ஓதி நிறைவு செய்வார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா மௌலானா முஹம்மதின் وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ارزقنا حبك وحب نبيك وحب عمل يقربنا إلى حبك. اللهم ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. தற்போது நம்ம ஜாமியா மஸ்ஜித் நிர்வாக சபை துணைச் செயலாளர் லி சாவுல் அமீத் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்த நமது ஆயப்பாடி ஜமாத்தார்களுக்கும், ஏஎஸ்எம் சங்க நிர்வாகிகளுக்கும், உறுப்பினர்களுக்கும், பைத்துல்மா நிர்வாகிகளுக்கும், மதரசா மனாரல் மாணவ மாணவிகளுக்கும் அனைவருக்கும் நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறை ஊழியர்களுக்கும் அனைவருக்கும், ஒளி அமைத்து தந்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். அல்ஹம்துலில்லாஹ். நன்றி. தலைவர் தான் கொடி ஏற்றிருக்காங்க. ஜமாத்தோட துணைத் தலைவர் அக்பர் அலி அண்ணன். இல்லை, எல்லாரையும் வச்சு கூப்பிடு, எல்லாரையும். ஆமாம். அப்பு அப்பு இங்கே நில்லு. அப்பு